வாசிகள் ஏசாயா 43 அதிகாரம் 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இந்த முதல் நாள் கூட்டத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து அவர் திருவுளம் பற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. மனிதனுடைய வார்த்தை நிலை மாறின வார்த்தை, நிலை தவறின வார்த்தை. மனிதனுடைய வார்த்தை காலையில ஒன்று பேசுவான், இரவில ஒன்று பேசுவான், மத்தியானத்தில் ஒன்று பேசுவான். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அப்படி அல்ல. அவர் சொன்னால் சொன்னதுதான். என் இளமை பருவத்தில் இருந்து ஒரே ஒரு காரியத்திற்கு மட்டும் நான் பயந்தவனாய், ஒரே ஒரு காரியத்திற்கு தன்னை அர்ப்பணித்தவனாய் காணப்படுவேன் என்று சொன்னால் கர்த்தருடைய வேதாகமத்தில் உள்ள வார்த்தைக்கு கரங்களை ஜோரா தட்டி சொல்லுவோம். ஹல்லேலூயா. வேதம் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லு, நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. இந்த முதல் நாள் கூட்டத்தில் கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. 3 நாளும் இதுதான் செய்தி. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கொஞ்சம் நல்லா ஜோர கரங்களை தட்டி சொல்லுங்க. ஆமா, இது அருமையான கூடுகை. இந்த கூடுகைக்கு நான் வரும்போது என் உள்ளத்துக்குள்ளே ஒரு ஒளிர்விட்ட பாடல், நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். சொல்லுங்க ஹல்லேலூயா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. 2025ஆம் ஆண்டு கர்த்தர் நமக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறார். இப்படி நான் உங்களை ஏமாத்துறதுக்கு விரும்பல. வருஷம் தீர்க்க தரிசனம், வருஷம் வாக்கு தத்துவம், வருஷம் அதே பல்லவி. ஆனா லைஃப் மாறிச்சா, வாழ்க்கை மாறிச்சான்னு பார்த்தா சந்தேகமா இருக்குது. ஐயா அம்மா, நான் பேசுறது உங்களுக்கு அர்த்தமாயிருந்தா? புரியுதுங்களா? நான் பேசுறது கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த 2025ஆம் ஆண்டுல கர்த்தர் நம் தலையை உயர்த்த போகிறார். உண்மையாகவே நம்ம குடும்பத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்க போகிறார். நம்முடைய ஊழியங்களிலே ஒரு மாற்றத்தை வைக்க போகிறார். எப்படி ஐயா? இந்த ஆண்டு கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, புதிய காரியத்தை நான் செய்கிறேன். எனக்குள்ள ஒரு பாரம், எனக்குள்ள ஒரு வைராக்கியம் என்னன்னு கேட்டேனா, கர்த்தர் தாவீதோடு இருந்தார், அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். கரங்களை ஜோரா தட்டி சொல்லுங்க. என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கும்படியாய் கர்த்தர் எங்களை இங்கு கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜோரா கையை தட்டி சொல்லுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமென். ஆமா, அதுதான் இப்போ புது வருஷத்தினுடைய கடைசி வாரத்தில் அங்க போட்டிருக்கிறோம். இதோ அதை கொஞ்சம் படிங்களா, நீங்களே சத்தமா படிங்க. வானாதி வானங்கள் காத்திருக்க நீர் என்னுள்ள வந்தது என்ன, அந்த தூதர்கள் கூட்டம் சூழ்ந்து நிற்க தேவா என்னை தெரிந்தது என்ன, ராஜா என்னுள்ள வந்தது என்ன. ஹல்லேலூயா. வானாதி வானங்கள் காத்துக் கொண்டிருக்கிறது. அவர் துதி பாடுவதற்கு வானாதி வானங்கள் காத்துக் கொண்டிருக்கிறது. சேராபின்களும் கேராபின்களும் இடதுபுறமும் வலதுபுறமும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவரை துதித்துக் கொண்டிருக்க அரண் வாயிலே அவர் வந்து உதித்தாரே. கையை ஜோரா தட்டி சொல்லுங்க, உங்களை தேடி என் அப்பன் இயேசு இந்த ராத்திரி வேளையிலே வந்திருக்கிறாரே, அதற்கு காரணம் என்ன? ஆமென். உன்னை தேடித்தான் அம்மா இயேசு வந்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் கர்த்தர் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர். ஆமா பாருங்க, கர்த்தர் புதிய காரியத்தை
செய்வேன் என்று சொல்லுகிறார். ஜோரா கையை தட்டுங்க. ஹalleluya. இந்த முதல் நாள் கூட்டத்தில் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம், கர்த்தர் உனக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறார். பாஸ்டர் ஐயா, வருஷம் வருஷம் இப்படிதான் வராங்க, வாக்குத்தத்தமோ அள்ளி எரிச்சிட்டு போறாங்க, ஆனா ஒண்ணு கூட முளைக்கலீங்களே ஐயா. ஹalleluya. விதைத்தவன் தூங்கினாலும் விதைகள் தூங்குவதில்லை. நீயும் நானும் தூங்கினாலும் இந்த வசனம் ஒரு நாளும் தூங்காது. ஆமென் சொல்லுங்களே. இந்த வசனம் சொல்லுது, உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போறேன். இதுவரையிலும் நீ கண்ணீர் வடித்து அவமானத்தோடு நஷ்டத்தோடு கஷ்டத்தோடு ஏன் இந்த வாழ்க்கை? ஐயா, என் பிள்ளைக்கு ஒரு சுகம் கிடைக்குமா, என் வியாபாரத்தில் ஒரு அற்புதம் நடக்குமா, என் சரீரத்தில் ஒரு மாற்றம் வருமா, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்குமான்னு சொல்லி ஒருவேளை நீ கலங்கி வந்திருப்பாயானால், இந்த முதல் நாள் கூட்டத்திலேயே கர்த்தர் உனக்கு சொல்றாரு, நான் சொல்ல தாய், நான் சொல்லல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், சர்வலோகத்துக்கும் அதிபதி, அவரே ஜீவனுள்ள தேவன், அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இதோ 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 நான் புதிய காரியத்தை செய்கிறேன். கரங்களை தட்டி சொல், புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். ஹalleluya, ஹalleluya. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, கொஞ்சம் கூட உன் நம்பிக்கை வீண் போகாது. அருமையான பக்தன் எப்படி எழுதுகிற, முந்தினவைகளை ஒன்றோ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை ஒன்றிக்க வேண்டாம் வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம், புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுது தோன்றும் என்றாரே. கையை ஜோரத்தே. புதிய காரியங்கள் செய்வேன் என்றாரே, இப்பொழுது தோன்றும் என்றாரே. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹalleluya. கொஞ்சம் கவனிக்கிறீங்களாம்மா? கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு. இந்த கூட்டத்தை நான் முடிக்கிறேன். ஒரு தீர்மானம் எடு. முந்தினவைகளை ஒன்றோ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை ஒன்றோ சிந்திக்க வேண்டாம். எசையா 43 அந்த வசனத்தினுடைய 18வது அதிகாரத்தை கொஞ்சம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அக்கா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். படிங்க, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நேற்று வரையிலையும் உன் வீட்டுக்காரன் ஒருவேளை குடிகாரனா இருக்கலாம், உன் பிள்ளை உன் வீட்டுக்கு அடங்காததா இருக்கலாம், ஒருவேளை ஆசீர்வாதம் உன் குடும்பத்தில் தடைப்பட்டு இருக்கலாம். எப்பேற்பட்ட நிலைமையில நீ வந்திருந்தாலும் இப்ப கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம், முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம். ஆமென். எதை நினைக்க வேண்டாம்? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். ஹalleluya. பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஹalleluya. ரெண்டு காரியத்தை ஒப்பு கொடுப்போமா? நினைக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம். அவன் நினைக்காத. ஹalleluya. நினைக்காம இருக்க முடியலையா? ஹalleluya. உன்னால நினைக்காம இருக்க முடியலையா? நினைக்காத. இந்த புதிய வருஷத்துல ஒரு சிலதை நீ நினைக்காத. இப்போ ஒரு தீர்மானம் எடு. நினைக்காத. உன்னை சாபத்துல தள்ளுவது பிசாசு. அம்மா, இவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டத்தை ஒழுங்கு செய்கிறார்கள், அவனுடைய எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது இந்த கூட்டம் ஃபிளாப் ஆயிடும். யாருடைய எண்ணம்? அவனுடைய எண்ணம். ஒரு ஆமென் சொல்லு.
நம்முடைய எண்ணம் எப்படியாவது ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படணும். நிறைய கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு போனா என்னையா லாபம்? ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு, ஒரு ஆத்துமா உயிர் மீட்சி அடைந்து, ஒரு ஆத்துமா பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் நினைவுகளாலே கட்டப்பட்டு, சிந்தனைகளினாலே சீரழிக்கப்பட்டு, குடும்பமே கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடந்து கொண்டிருக்கிற ஒரு விசுவாசி அது புதுப்பிக்கப்பட்டால் பரலோகம் களிக்கும். ஹல்லேலூயா! சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா! ஆமா, உன் மனச பொல்லாத மனுஷனாகிய அந்த சத்துரு உன் இருதயத்திலே சமாதானத்தை வைக்காதபடி, இவ்வளோ லைட் இருக்குது, இவ்வளோ ஸ்டேஜ் இருக்குது, இவ்வளோ ஜனங்க வந்திருக்கிறாங்க, இதை குறித்து நான் எப்படி பாடணும்? சந்தோஷமா பாடணும். மனமே மனமே நீ மகிழ்ச்சியாயிரு, உன்னை நேசிக்க மணவாளனே சுண்டு. மனமே மனமே நீ மகிழ்ச்சியாய் அப்படி சொன்னா, என்னதான் மகிழ்ச்சியா இருந்தாலும் பக்கத்துல வந்து சொல்றான், காலையில அவன் வருவானே, நாளைக்கு என்ன நடக்குமோ, என் குடும்பம் எம்மா சீரழிஞ்சு போகுமோ, எப்படி சம்பவிக்குமோ? கர்த்தர் சொல்றார், உனக்காக தன் ஜீவனை தந்தவர், உனக்காக 3 ஆணிகளால் கடாவப்பட்டவர், உனக்காய் தன் ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டெடுத்தவர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இவ்வளத்தையும் கேட்டுட்டு வீட்டுக்கு போகும்போது எங்க புதிய காரியம் நடக்க போகுது? எங்க புதிய காரியம் நடக்க போகுது? வீட்டுக்காரனை எப்ப பார்த்தாலும் குத்திக்கினே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! நான் விசுவாசிக்கிறேன், நான் முந்தினவை குறித்து நான் யோசிக்கல. ஆமென். நான் பாட அனுபவிச்சதை நினைக்கல, நான் வெக்க அனுபவிச்சதை நினைக்கல, அதை சிந்திக்கல. இப்போ கர்த்தர் எனக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! ஒரு சரணத்தை பாடுங்க. மனமே மனமே ஒரு சரணம் பாடுங்க. திராட்சை கொடிகளும் மாதுளை மரங்களும் பலனற்று பட்டு போனாலும் போகட்டும். திராட்சை கொடிகளும் மாதுளை மரங்களும் பலனற்று பட்டு போனாலும் கர்த்தர் நம்மில் அன்பு காட்டுவார். கையை ஜோர தட்டி ஆமென். கர்த்தர் நம்மில் அன்பு காட்டுவார். மனமே மனமே நீ மகிழ்ச்சியாயிரு, உன்னை தேற்றிட மணவாளனே சுற்றி. உன்னை தேற்றிட மனவாளனே சுற்றி. ஹல்லேலூயா! கர்த்தர் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஆனா வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. கீழே இருக்கிற அத்தியாயம் சொல்லுது, நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், அதை நீங்கள் அறியீர்களா? வனாந்தரத்துல வழியையும். ஹல்லேலூயா! ஆமா, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, வனாந்தரத்துல வழியையும் அவாந்தர வெளியில ஆறுகளையும் உனக்கு கர்த்தர் உண்டாக்க போகிறார். என் அன்பு ஜனங்களே, அம்மா, ஐயா, இந்த ராத்திரி வேளையில வந்திருக்கிற நீ, கர்த்தர் சொன்ன வார்த்தை, புதிய காரியத்தை செய்கிறேன். ஆனால் வனாந்தரத்தில் நிக்கிற ஐயா, எங்களுக்கு எப்படி கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார்? என் குடும்பம் வனாந்தரமா இருக்குது, என் குடும்பம் வனாந்தரமா நிக்குது ஐயா. இந்த வனாந்தரத்துல ஒரு அற்புதம் நடக்குமா? வனாந்தரத்தில் அற்புதம் நடக்குமா? கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம், வனாந்தரமாக்கப்பட்டு விட்டாயோ தாயே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அக்கா, அண்ணா, உன்னுடைய வாழ்க்கை வனாந்தரமாக்கப்பட்டு விட்டதா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். அது இப்பொழுதே தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்தரத்திலே வழியையும். நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? வனாந்தரத்தில வழியையும்
அவாந்திர வெளியிலே ஆறுகளை அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன். நான் அந்த வனாந்தரத்தை குறித்து சற்று யோசித்து பார்த்தேன். வனாந்தரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரக்கூடாத ஒரு காரியம். வனாந்தரம் எல்லா மனிதர்களுக்கும் அந்த வனாந்தரம் ஒரு நாள் வரும். அந்த வனாந்தரத்தில் நீயும் நானும் அலைந்து திரிகிற ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசித்து ஜெபித்தார். பிசாசானவன் அவரை 40 நாள் ஜெபித்த உடனே அவர் போனது மிகப்பெரிய ஏசி ரூமா இல்லைன்னா ஆப்பிள் தோட்டமா? இல்லை இல்லை, பிசாசு அவரை வனாந்தரத்திற்கு கொண்டு போனார். ஹல்லேலூயா. நமக்கு முன் காரணக்கர்த்தா, நம்முடைய தளபதி, நம்முடைய ராஜசிங்கம், யூத சிங்கம் 40 நாள் உபவாசித்த பிறகு பிசாசினால் சோதிக்கப்பட்டு அவர் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இந்த ராத்திரி வேளையில உன் வாழ்க்கையில நீ வனாந்தரத்தில் வந்திருப்புன்னு சொன்னா அந்த வனாந்தரத்தில் உனக்கு ஒரு ஆறை உண்டாக்க போகிறார். ஹல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே நான் இன்று வாசித்துக் கொண்டிருந்தேன். அந்த 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசித்து பார்த்தபோது 2 ராஜாக்கள் 3:8, எந்த வழியாய் போவோம் என்றார்கள். அதற்கு அவன் ஏதோ வனாந்தர வழியா என்றான். ஹல்லேலூயா. எந்த வழியாய் போவோம்? 3 ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து புறப்பட்டு போகிறார்கள். எந்த வழியாய் போனார்கள்? ஏதோ வனாந்தர வழியாய் போனார்கள். அந்த வனாந்தரத்தில் நடந்த சம்பவம் நான் பிரசங்கிக்க போவதில்லை, நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விட்டு போகிறேன். அந்த வனாந்தரத்திலே அவர்கள் போனார்கள். அவர்கள் நடந்த சம்பவம் கொஞ்சம் கீழே படிங்க ஐயா. அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றித் திரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற ராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. ஹல்லேலூயா. என்ன இல்லாம போயிடுச்சா? இந்த ராத்திரி வேளையில உன் குடும்பத்துல தண்ணி இல்லாம போயிருக்கலாம். ஆசீர்வாதம் என்கின்ற அந்த ஜீவ ஊற்று இல்லாமல் இந்த புதிய ஆண்டுக்குள்ள நீ கால் வைத்திருக்கலாம். இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் உனக்கு அந்த நீரூற்றை 7 நாள் சுற்றி திரிந்து ஒரு ஒன்றும் இல்லாமல் 3 ராஜாக்களும் தண்ணீர் இல்லாமல் அலைகிற அந்த சூழ்நிலையிலே, அது என்னுடைய செய்தி அல்ல, நான் ஞாபகப்படுத்துகிறேன். வனாந்தர வழியாய் போனார்கள். அவர்கள் தண்ணி இல்லாமல் நிற்கும் போது அவர்கள் காற்றையும் காணாமல் மழையையும் காணாமல் அவர்கள் பள்ளத்தாக்கு தண்ணீராலே நிரப்பிற்று கரங்களை தட்டி. எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட் இங்க இல்லை, இங்க எந்த விதமான ஆதரவும் இல்லை, எந்த விதமான இங்கு கொடுக்கிற மாம்சீகத்தில் கொடுக்க இங்க யாரும் உங்களுக்கு இல்லை. கர்த்தர் உனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரே உனக்கு நீதிபதியாய் வருவார். கர்த்தரே உனக்கு சகாயராய் வருவார். அவரே உனக்கு, நீ காற்றையும் பார்க்க மாட்ட, மழையும் பார்க்க மாட்ட, உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரம்பும். கையை ஜோரா தட்டு. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் வனாந்தரத்தில் உனக்கு ஒரு வழியை உண்டாக்க வந்திருக்கிறார். ஒரு புதிய காரியம். நான் வனாந்தரமா நிக்கிற ஐயா, சூனியத்தினாலும் மந்திரத்தினாலும் பாதிக்கப்பட்டு உன் குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து, பிள்ளைகளுக்கு மத்தியில சமாதானத்தை இழந்து நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பாயானால் உனக்கு கர்த்தர் ஒரு புதிய வாசலை திறக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உனக்கு என்னவா வனாந்தரத்தில் ஒரு வழியை உண்டு பண்ண போறார். எப்படியோ எனக்கு ஒரு வழி உண்டாக போகிறது. சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு ஒரு வழியை உண்டாக்க போகிறார். வனாந்தரத்தில் உனக்கு ஒரு வழி, அவாந்தர வெளியில ஆறுகளை உனக்காக உண்டாக்க போகிறார்.
கர்த்தர் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஒரு புதிய காரியம், நீ எதிர்பார்ப்போடு காத்திரு. ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நாங்கள் கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தோம். கூட்டத்தினுடைய முடிவிலே ஒரு தாய் என்னிடத்திலே வந்து ஜெபிக்க வந்தார்கள். அவர்களுக்கு நான் எல்லாருக்கும் ஜெபிப்பது போல ஜெபித்து விட்டு கடந்து போய்விட்டேன். காலையில மீண்டும் போன் பண்ணினார்கள். ஐயா, உங்களை நான் உங்க வீட்டில வந்து பார்க்கணும் என்று சொன்னார்கள். அம்மா, உங்களை பார்க்கறதுக்கு உங்க பாஸ்டர் ஐயா இருப்பாரு, உங்களுக்குன்னு ஒரு சபை இருக்கும், அங்க போய் நீங்க பாருங்க. நாங்க தேசாந்திரிகள், இன்னைக்கு இங்க இருப்போம், நாளைக்கு இன்னொரு ஊர்ல இருப்போம், இயேசுவை சொல்லிட்டு போய்கினே இருப்போமான்னு சொன்னேன். எவ்வளவு சொல்லியும் அவங்க கேட்கல. நாங்க ஊர்ல இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க ஊரை விட்டு நாங்க கிளம்ப போறோம்னு சொன்னேன். அவர்கள் அவ்வளவு சொல்லிய கேட்காம அவர்களும் அவருடைய நண்பர்களும் ஆட்டோ எடுத்துக்கின்னு என்னை தேடி வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. தேடி வந்த உடனே என்னுடைய வீட்டில வந்து அந்த தாய் கண்ணீர் வடிக்கிறார்கள். ஓ என்று அழுது கொண்டிருந்தார். 2 சகோதரிகளும் ஒருவரை மாத்தி ஒருவர் அழறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் அவங்களுக்கு அப்பாவா, நான் ஆவிக்குரிய அப்பாவா இல்ல சொந்த அப்பாவா? நான் அவங்கள பார்த்து பரிதபிக்க, என் வேலை இயேசுவை சொல்லிட்டு போறது வேலை. தேடி வந்து விட்டார்கள். அவங்கள பார்த்து சொன்னேன், நீங்க அழாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார். வசனத்தில் இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன், கேளுங்கள். நான் தீர்க்க தரிசனம் சொல்லவில்லை. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. ஹல்லேலூயா. பொய் தீர்க்க தரிசனம் வைத்துக்காக பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. நான் வேதத்தில் இருந்து உனக்கு சொல்லுகிறேன் அம்மா, ஒரே ஒரு காரியத்தை கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார் என்று ஏசாயா 43:18 படிச்சு சொன்னேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீ சிந்திக்க வேண்டாம். இதோ இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் எத்தனை கூட்டங்களுக்கு நீ போனாலும், எத்தனை பேர் உன் தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணாலும், நீ பழைய நினைவு, பழைய சிந்தை, பழைய அதே புத்தி, அதே குணம் உன்னை விட்டு போல. நீ செய்ய வேண்டியது அந்த முந்தின காரியத்தை நினைக்காத, பூர்வமானது நீ சிந்திக்காத. இயேசுவின் நாமத்தில் கையை தலைமையில வச்சு நீ முந்தினவை நினைக்காத, பூர்வமானது சிந்திக்காத. கர்த்தர் உனக்கு ஒரு போவாசை கொடுக்க கர்த்தர் ஆசைப்படுகிறார். உன் குடும்பத்திலே மோவாபின் சந்ததி அழிந்து ஒரு பெத்லகேமின் வாழ்வை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார் என்று சொன்னேன். நான் கண்ணீரோடு அழுது ஜெபித்து விட்டு அவர்கள் புறப்படும் போது சொன்னேன், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் உனக்கு துளிர்க்க போது என்று சொன்னேன். நான் ஒரு அப்பாவி, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாதவன், பனி தெரியாது, எங்களுக்கு வெயில் தெரியாது, காசு தெரியாது, பணம் பொருள் குறித்து எங்களுக்கு தெரியாது. நானும் என் 2 பிள்ளைகளும் கொஞ்சம் இருந்துங்க ஐயா, ஸ்டாண்ட் அப். சின்ன வயசிலிருந்து குரங்கு தன் பிள்ளைகளை எப்படி கவ்வி காக்குமோ அதுபோல இந்த 2 பிள்ளைகளை இன்ன வரையிலையும் மைதானமா போய்கினே இருப்போம். இயேசுவை மட்டும் எங்களுக்கு தெரியும். இந்த கூட்டத்தில் எங்களுக்கு தேவை, எப்படியாவது ஒரு கூட்ட ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய வேண்டும். அந்த புதிய காரியம் அவர் செய்ய வேண்டுமானால் நீ முந்தினவை நினைக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் கண்ணீரோடு அழுது ஜெபித்து சொன்னேன், நீ வீட்டுக்கு போய் சேருங்கம்மா, அடுத்த முறை நீ திரும்பி வரும்போது பழத்தட்டோடு என் வீட்டுக்கு நீங்க வருவீங்க போங்க அனுப்பி வச்சேன். என் மகாராஜா இயேசு அதை கேட்டார். அப்படியே அந்த வீட்டுக்கு ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்தார். கரங்களை தட்டி அல்லேலூயா சத்தமா சொல்லுங்கம்மா. அவங்க வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்குது. மீண்டும் என் வீட்டை தேடி வந்து பழத்தட்டோடு கொண்டு வந்து பத்திரிக்கை வச்சுட்டு சிரித்த முகத்தோடு
26ஆம் தேதி வந்துருங்க ஐயான்னு சொன்னாங்க. ஹalleluya. அரண்வாயில் பகுதியில் பிரசங்கித்துக் கொண்டிருப்பேன். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹalleluya. ஒரு வீட்டுக்கு என்னை கொண்டு போனார்கள். 10 ஆண்டு காலமாய் வீட்டை கட்டி அந்த வீடு எழும்பாம அப்படி மண்மூடா கிடக்குது. பணக்கார குடும்பம். ஒரு கல்லு வைக்க முடியல ஐயா. ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க ஐயான்னு வருந்தி அழைத்தார்கள். என் அப்பன் இயேசுவே வருந்தி அழைத்தால் போவாரே, நான் எம்மாத்திரம் என்று சொல்லி போனேன். அந்த வீட்டு கடக்கால் மேல போய் நின்று, இயேசுவே சங்கீதம் 121 இவர்களுக்கு பலிக்கட்டுமே சாமி, ஒத்தாச பரத்தில் இருந்து வரட்டுமே. அந்த கல்லு மேல நடந்து இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லிட்டு வந்தேன். அடுத்த ஆண்டு திரும்பி வரும்போது அந்த வீடு பிரதிஷ்டை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். ஹalleluya. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஹalleluya. அவர் வனாந்தரத்தில் உனக்கு ஒரு வழியை உண்டாக்குவார். காலம் கடந்து போச்சு ஐயா, நாட்கள் கடந்து போய்விட்டது, வருஷங்கள் கடந்து போய்விட்டது, கர்ப்பமே செத்து போய்விட்டது. தேவதூதன் சாராளை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாமே வானத்து நட்சத்திரங்களை பார், ஆற்றங்கரை மணலை போல நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். ஒரு பிள்ளை இல்ல தாயே, ஒரு பிள்ளை இல்லாமல் கர்ப்பம் செத்து போய் சாராள் நின்று கொண்டிருக்கின்றார். கர்ப்பம் செத்து போன சாராளை வீட்டுக்குள்ள கிழவியாய் நின்று கொண்டிருக்கின்றான். தேவதூதன் சொல்லுகின்றான், ஓ உன்னை நான் வானத்து நட்சத்திரம் போல பெருக பண்ண போறேன். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஏற்ற காலத்துல உனக்கு ஒரு பிள்ளையை நான் தருவேன். ஐயோ எப்படி நடக்கும், கர்ப்பம் செத்து போச்சு. அவன் சிரித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. சத்தமா சொல்லுங்களே. அவள் நகைத்தாள். கர்த்தர் சொன்னால் ஆகும். சொல்லுங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கையை ஜோர தட்டி சொல்லுங்க, என் தேவனால எல்லாம் கூடும். சொல்லுங்கம்மா, நீ முந்தினவை நினைக்காதே, முந்தினவை நினைக்காதே, பொடியை நினைக்காதே, வெத்தலை பாக்க நினைக்காதே, சாராயத்தை நினைக்காதே, பழைய உறவை நினைக்காதே, பழைய வாழ்க்கையை நினைக்காதே, பழைய டாக்டரை நினைக்காதே, பழைய அனுபவத்தை நினைக்காதே. கர்த்தர் உனக்காய் ஒரு புதிய காரியத்தை செய்வார். விசுவாசிக்கிறியம்மா? ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், வரும், அவர் புதிய காரியத்தை செய்வார். ஹalleluya. சத்தமா சொல்லுங்களே. நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதுக்கு பிறகு, பெண்களுக்கான வழிபாடு நின்று போன பிறகு, அந்த மகளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பாரானால், நீ மகிமையாய் பிரகாசமாய் இருக்கிறாயே, உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்யாமல் போவாரோ? புதிய காரியம் உனக்குள்ளே நடக்காததற்கு யார் காரணம்? வாய்தான் காரணம். ஹalleluya. நீ சொல்லணும், கர்த்தர் எனக்கு புதிய காரியத்தை செய்வார். ஹalleluya. இங்க பாடுகிற பாக்ஸ் எல்லாம் எதுவுமே பாதி பாக்ஸ் இல்லை. எல்லா பாக்ஸுகளும் ஸ்பீக்கர் போயிட்டு, லாரன்ஸும் பிலிப்பும் மலேசியா தேசம் போயிருந்தார்கள் ஊழியத்திற்காக. அந்த நேரத்தில் நான் ஒரு கூட்டத்தை நடத்தும் போது ஆடியோ ஆப்ரேட் பண்ற ஒரு சவுண்டை தூக்கி வச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். மிகுந்த உபத்திரம். எல்லா ஸ்பீக்கரை கைட்டி வச்சுட்டு மாச கணக்கில் ஸ்பீக்கர் கட்டக்கூட சரியானபடி நடத்துதல் இல்லை. ஒரு சில ஆப்பு பறி போய்விட்டது. அடுத்த வருஷம் ஊழியம் நடக்குமா? ஊழியம் நடக்காதா? எப்படி மீண்டும் நம்ம பாக்ஸ்ல ரெடி பண்ணி கிராமத்துல போயிட்டு வரது? அங்க நிக்கிற அந்த வண்டி பேங்க்குக்காரன் டியூ கட்டல எடுத்துட்டு போயிட்டான். வாகனமும் இல்லை, பாக்ஸும் இல்லை, ஆம்பும் இல்லை. எப்படி இந்த ஊழியத்தை செய்ய போறோம்?
கர்த்தர் வனாந்திரத்தில் வழி உண்டாக்குகிறது. வனாந்திரமாக்கப்பட்டு என்னால சோறு இல்லாம கூட இருந்துருவேன். என் ராஜாவை அறிவிக்காம இருக்க சொன்னா கூட்டம் மட்டும் நடக்கலன்னா எனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த பூமியில எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் அப்பன் இயேசு. என் அப்பன் இயேசு அறிவிக்க வேண்டும். வருஷம் பிறந்த உடனே அறிவிக்கணுமே. சுயண்டு படுத்தாலும் ஒண்ணுமே தெரியல. இருந்த எல்லாம் பறிபோச்சு. கர்த்தர் சொன்னார், இனி பாக்ஸ் எப்படி வாங்க போறோம், இனி எப்படி நடக்க போகுது? எந்த பாக்ஸுமே இந்த பாக்ஸ் எதுவுமே இல்லை. கந்தையும் கூடமா கொண்டு போகணும். கர்த்தர் சொன்னார், நான் புதிய காரியத்தை செய்வேன், நான் புதிய காரியத்தை செய்வேன். அது இப்பொழுது தோன்றும். அதை நீங்கள் அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியில நான் ஆறுகளை உண்டு பண்ணுவேன். என் ராஜாவுக்கு முன்னாடி சொல்றம்மா, அந்த வாகனம் முழுசும் பாக்ஸ் மட்டுமே ஒரு வண்டி வந்திருக்குதுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதிதென செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ. அம்மா, ஒரு பாக்ஸ் இல்லாம ஒரு டாப்பும் பாறத்துக்கு சத்தம் செக் சொல்றதுக்கு ஒரு பாக்ஸ் இல்லாம எல்லா செல்லு அறிட்டு எல்லாம் போயிட்டு வனாந்தரமா நிற்கும் போது நிக்குது பாருங்க. மேல இந்த 4 பாக்ஸ் புது பாக்ஸ், அதுவும் அங்க நிக்கிற 2 பாக்ஸ் புது பாக்ஸ். இதுல இருக்கிற ஸ்பீக்கர்லாம் புது புது ஸ்பீக்கரை கட்டி போட கர்த்தர் கிருபை செய்தார். அம்மா 1000 இல்லம்மா, 2000 இல்லை, சில லட்சங்கள் அல்ல, சில லட்சங்களை செலவிட்டு என் அப்பன் இயேசுவுக்காக வந்து பாட கர்த்தர் கிருபை செய்தார். நான் வனாந்தரமாக்கப்பட்டு விட்டேன். எந்த பக்கம் போறதுன்னு தெரியாத சூழ்நிலை. அலையோலையும் எத்தனையோ பேருக்கு போன் பண்ணி கேட்கிறோம், அண்ணா ஒரு 4 ஸ்பீக்கர் வாங்கி தர முடியுமா, எங்களை நம்பி ஒரு ஆம்பு வாங்கி தர முடியுமா? கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு புதிய காரியத்தை செய்வேன். கரங்களை தட்டி சொல்லுவோம், நான் உனக்கு புதிய காரியத்தை செய்வேன். அவர் சொன்னால் வாக்கு மாறாதவர். லாரன்ஸை பார்த்து சொல்லுவார், லாரன்ஸ் கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போறாரு, பிலிப் கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போறாரு. 2 பேரும் நினைச்சாங்க அப்பாவுக்கு பைத்தியம் பிடிக்க போகுது. அவர் வயசாயிடுச்சு, அவருக்கு கூட்டம் நடத்தணும், இந்த பாக்ஸ் எல்லாம் இல்லை, அவருக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. நான் சொல்லுவேன், காலையில் எழுந்த உடனே கர்த்தர் புதிய காரியம் செய்ய போகிறார், கர்த்தர் புதிய காரியம் செய்ய போகிறார், கர்த்தர் புதிய காரியம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். 1 ரூபா 2 ரூபா இல்லம்மா, சில லட்சங்களை கர்த்தர் காண கிருபை செய்தார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பார், இன்று நீ காண்பார். கலங்கிட கலங்கிடவே வேண்டாம், இயேசு கைவிட மாட்டார். கையை பிடிச்சு சொல்லுங்க, கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். இந்த முதல் நாள் கூட்டத்தில் கர்த்தர் உன்னோடு கூட பேசி இருக்கிறார். உன் வியாதிகளை கர்த்தர் நீக்க ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். உன் வருமானத்தில் கர்த்தர் ஒரு புதிய நீரூற்றை தரப்போகிறார். விசுவாசத்தோடு வந்திருக்கிறார்னா உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அதை விசுவாசிக்கிறவங்க கரங்களை மேல உயர்த்துங்க. அதை விசுவாசிக்கிறவங்க கரங்களை மேல உயர்த்தி கொஞ்ச
கொஞ்சம் அப்படியே முன்னாடி வந்து இங்க நில்லுங்க. உங்களுக்காக நான் ஒரே ஒரு நிமிடம் ஜெபிக்கிறேன். பட்டு போன மரம், நான் பட்ட மரம், சுட்ட மரம், நம்பினவன் கை விட்ட மரம். அம்மா கொஞ்சம் முன்னாடி வந்து நில்லுங்க. நான் உங்களுக்காக இப்ப ஜெபம் பண்ண போறேன். நாளையும் நாளை மறும் தினமும் அந்த புதிய காரியம், அந்த வனாந்தரம் எப்படி வயல்வெளியாய் மாறினது, அதை குறித்து கர்த்தர் பிரகடனமாய் உங்கள் மத்தியிலே பேச வந்திருக்கிறார். எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க. எல்லா கரங்களை மேல உயர்த்தி கொஞ்சம் அந்த மகிமையின் ராஜாவுக்கு ஒப்பு கொடுத்து, ஓ ராஷா கலரதா ரபலபா, ஹalleluya 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 ஹalleluya. கொஞ்சம் இப்படி முன்னாடி வாங்க, இந்த பக்கம் வாங்க, இப்படி ஹalleluya ஹalleluya அப்படி சுத்தி இருந்தா வரணும். இப்ப ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தின் நேரம். இந்த முதல் நாள் கூட்டத்தில் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஏன்னு சொன்னா அவர் நாளைக்கு அற்புதம் சொல்லல, இப்பவே. ஆமென். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்ற போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பல வருடங்களாய், பல மாதங்களாய் கண்ணீர் வடிக்கப்பட்டு வாழ்க்கையிலே சத்துருவின் நிலைகளினாலே நீ கைவிடப்பட்ட நிலைமையிலே நீ வந்திருப்பாயானால், இன்று இரவு இயேசு உன் கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறார், உன் வியாதிகளை நீக்க வந்திருக்கிறார். ஹalleluya. கையை பிடிச்சு சொல்லுங்க, கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நச்சதி இயேசு கைவிட மாட்டார், இயேசு பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இது ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த முதல் நாள் கூடுகையில உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, என்ன நோக்கத்தோடு, என்ன எதிர்பார்ப்போடு இவர்கள் ஓடி வந்தார்களோ, 3 ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து புறப்பட்டார்கள். அவர்களுக்கும் அவர்களுக்கு பின்னிருந்த ராணுவத்துக்கும் குடிக்க தண்ணீர் இல்லாமல் போய்விட்டது. வனாந்தரத்திலே 7 நாள் அலைந்து திரிந்து ஒன்றுமில்லாமல் போன போது இங்கே ஒரு ஊழியக்காரன் இருக்கின்றான். அவனிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கின்றது. அந்த கர்த்தருடைய வார்த்தை இருக்கின்ற தேவ மனிதனிடத்திலே போன போது அவன் உரைத்த வார்த்தை, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், உங்க மிருக ஜீவன்கள் குடிப்பதற்கு இந்த பள்ளத்தாக்குகள் எங்கோ தண்ணீரால் நிரப்பப்படும். இவர்கள் குடும்ப வாழ்க்கையில இவர்கள் பார்த்த அந்த தரித்திரங்கள், வனாந்தரம் இன்று ஒழிந்து போகட்டும் சுவாமி. அந்த வனாந்தரம் இவர்கள் வாழ்க்கையில ஒழிந்து போகட்டும். வனாந்தரத்தில் இவர்கள் வந்திருப்பார்களானால், வனாந்திரோ வாழ்வானதோ, பாதைகள் எங்கும் இருளானதே. உன் வாழ்க்கை இருளாக்கப்பட்ட சூழ்நிலையிலே இருந்தார். என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த அழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. ஒரே ஒரு விசை சொல்லுவோமா? எந்த அழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. பீர்லகாய்
எல்ஷடாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீர். Thank you, Jesus. இந்த முதல் நாள் கூட்டத்தில் அப்பா வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கரத்தை வைத்து நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் வாழ்க்கையில என்ன எதிர்பார்ப்போடு வந்தார்களோ அந்த எதிர்பார்ப்பை கைகூடி வர செய்யும். பட்டு போன வாழ்க்கையை சமமாய் மாற்றும் சுவாமி. வியாதிகளில் இருந்து விடுதலை தாரும், கடன் பாரத்திலிருந்து விடுதலையை தாரும். இவர்கள் குடும்ப வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை தாரும். இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதியை தாரும் அப்பா. இந்த முதல் நாள் கூட்டத்தில் கூடி வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த நாள் கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டு போதக பிதாக்களுக்கு ஜெபிக்கிறேன். நாங்கள் அதிகமாய் நேசிக்கிறீர்கள் ஜாய்சன் ஐயாவுக்கு. ஆண்டவரே, இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காய், ஆண்டவரே சிகாமணி ஐயாவுக்காக, இங்க மேடையில் இருக்கிற தங்கராஜ் ஐயா, இன்னும் இருக்கிற கூட இருக்கிற ஒவ்வொரு ஐயாவுக்காக, தென்னிந்திய திருச்சபையிலிருந்து வந்திருக்கிற என் அன்பு சகரியாவுக்காக, பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் மீதுமுடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தரும் மரும ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதுகாப்பும் பராமரிப்பு வழி நடத்தலும் அப்படி உயிர்த்தெந்த வல்லமையும் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளைய தினத்திலே சரியாக 6 மணிக்கு 2ஆம் நாள் பண்டிகை துவங்க இருப்பதால் நீங்கள் யாவரும் சரியாக 6 மணிக்கு இந்த இடத்தில் வந்து சேரும்படியாய் உங்கள் யாவரையும் கேட்டுக்கொள்கிறோம்.